ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 4 கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் ஊறுகாய் செஞ்சிடலாங்க. 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 6 ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவில் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது கூடவே நான் 2 கொத்து அளவுக்கு பச்சை கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம், இது கூடவே பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ பூண்டையும் நல்லா உடச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புளி ஒரு குட்டி சைஸ் புளி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் எண்ணெய் கூடவே இது இருக்கட்டும். நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கத்திரிக்காய் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாய் அதே எண்ணெய் தான். இப்போ நம்ம திரும்பவும் வதக்கின கத்திரிக்காயை போட்டு இது கூடவே பச்சை கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் கட் பண்ணிச்ச வெங்காயமும் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தனி மிளகாய்த்தூள் மட்டும். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குங்க, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா 15 நாள் அப்படியே இருக்குங்க, ஒன்றுமே ஆகாது. ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்ட பின்னாடி நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிக்கலாங்க. புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு 15 நிமிஷம் போல் இப்படி மிதமான தீயிலே கொதிக்க வைங்க. எண்ணெய் தாராளமாக இருக்கணுங்க, அப்போ தான் இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எனக்கு 15 நிமிஷம் கழிச்சு இப்படி இருக்குது. உங்களுக்கு வேணா இன்னொரு 10 நிமிஷம் எதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட நம்ம இன்னும் நல்லா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாங்க. அதே கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விடுங்க. எல்லாமே மசிய ஆரம்பிக்குங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்சல் போட்டு வச்சிடலாம். இப்போ நான் அதே கடாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ரைஸ் போட்டு சாப்பிட்டா அம்பூட்டு ருசியாக இருக்குங்க. நான் சும்மா சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.